வணக்கம். ஜவைஜன் ஃப்ரம் ஜவாத் யூடியூப் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ணாமலையின் இங்கிலாந்து பயணம் ரத்து செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. காரணம் மேலிடம் இல்லை, இவரா பில்டப் பண்ணிட்டு புருடா விட்டுக்கிட்டு அமர் பிரசாத் ரெட்டி மூலமாக பதிவிடப்பட்டுக்கிட்டு எப்பா இங்கிலாந்துல சூழல் சரியில்லை, பாதுகாப்பு இல்லை. அதாவது சமீபத்துல ஒரு 3 சிறுமிகள் குத்தி கொலை செய்யப்பட்டார்கள் இங்கிலாந்துல. அதன் அடிப்படையில ஒரு பதட்டம் என்பது உண்மைதான். அது என்ன 4 நாளைக்கு இருக்கு, 3 நாளைக்கு இருக்கான். இவர் போறாரு 7 நாள் கழிச்சு பயணம். அங்க இருக்கக்கூடிய 6 மாதத்துக்கு அதோட எஃபெக்ட் கட்டாயமா இருக்காரு. அங்க போலீஸ் இருக்கிறார்கள், கவர்மெண்ட் இருக்கு, அரசாங்கம் பார்த்துக்கு. அதை வைத்து இங்கு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் என்ன? எல்லாத்த வச்சுன்னு அரசியல் பண்ணுது. இங்கிலாந்து 3 சிறுமிகள் படுகொலை செய்யப்பட்டு விட்டாங்க. உங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? நீ போற நேரா இறங்க போற, இங்கிலாந்து படிக்க போற, மீண்டும் வர போற, இதல்ல விஷயம். போனா அவுட்டு, பாஜக தலைமை பதவி போயிடும். ஜேபி நட்டாட்ட லெட்டர் கொடுக்குறப்போ ஐயோ கொடுக்காதீங்க அப்படின்னு அவரு சொல்லுவார் நினைச்சு இவரு நினைச்சாரு அண்ணாமலை. அவரு வாங்கி வச்சுக்கிட்டாரு. அப்புறம் பார்த்து பண்ணுங்க, கொடுக்குறேன் அப்படின்னால நீங்க செயல்படுத்திடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து போகக்கூடிய சமயத்துல கட்டாயமாக என்ன முடிவு எடுக்கணும் எங்களுக்கு தெரியும், நீங்க வாட்டு உங்க வேலையை பாருங்க அப்படின்ட்டார் ஜேபி நட்டா. முகம் தொங்கிய நிலையில டெல்லியில இருந்து பிளைட் ஏறி வந்துட்டாரு. திரும்பியும் போய் இந்த மாதிரிலாம் சும்மா கொடுத்ததுதானா அப்படின்னு நீங்க சும்மா நினைச்சிக்க, மற்றபடி அறிவிச்சிடாதீங்க. நான் இங்கேயே இருந்துக்கிறேன் இல்லையா அப்படின்னு. இங்கிலாந்து போனாலுமே கூட அங்கு இங்க ஒரு பொறுப்பான ஆளை போட்டு விட்டுருங்க, அவர் மூலமா நான் இயக்கிக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. ஜேபி நட்டா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார். இன்னும் சொல்ல போனா மோடி அமித்ஷா பக்கத்திலே வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஜேபி நட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார். ஆமா அது எங்களுக்கு தெரியும்பா அப்படின்ட்டாரு. இன்னைக்கு அண்ணாமலை தரிகடதம் போட்டு உட்காந்துருக்காரு. என்னடா அது, இங்கிலாந்துக்கு போய் படிக்க போறோம்னு சொன்னோம், ரைட்டு ஓகே. இப்போ கட்சி பதவியும் போகக்கூடிய ஒரு சூழல். அங்க பார்த்தா சூழல் சரியில்லை. சூழல் சரியில்லை அப்படிங்கிற வச்சு நம்ம கட்சி பதவியை மீண்டும் மீட்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு நகைச்சுவை நாடகத்தை, அரசியல் நாடகத்தை இன்னைக்கு அண்ணாமலை நிறைவேற்றிருக்கிறார் அமர் பிரசாத் ரெட்டியின் மூலமா. நீ ஒரு ட்விட்டர்ல ஒரு இது இன்ஸ்டாகிராம்ல ஏதோ உள்ள பதிவு போடப்பா. அப்புறம் மற்ற தொடர்களுக்கு தகவல் கொடுத்து விட்டதாக ஒரு தகவல். நீங்க எல்லாம் அண்ணாமலை போகக்கூடாது, அண்ணாமலை தான் அடுத்த தலைவர் பதவியில் ராஜினாமா செய்யக்கூடாது போட்டு போராட்டம் பண்ணுங்க, இதான் சாக்குன்னு நான் இங்கிலாந்துல 3 சிறுமிகள் இந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள், அங்கு பதட்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு நான் இதான் சாக்குல இங்கே ஒட்டிக்கிறேன். ஏன்னு கேட்டேன், இதை விட்டு போனோம் அப்படின்னா படிப்பு அப்புறம் பார்த்துக்கலாம். படிப்பை நம்பி போனோம் அப்படின்னா பாஜக தலைமை பதவியை நம்ம விட்டு போயிடும் போல இருக்கு. அதனால எனக்கு மதிப்பில்லாம போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டு இவரா தொண்டர்களை தூண்டி விட்டு கொண்டு அலைவதாக ஒரு தகவல். அதன் அடிப்படையில கட்டாயமா பாஜக தலைமை பொறுப்புக்கு உண்டான ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாச்சு, ஜேபி நட்டா கையில வந்தாச்சு. இருந்தாலுமே அது எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வதிலுமே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல அண்ணாமலை இருக்கிறார். இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால ஸ்டாலின் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவாராம். அது எந்த கருத்துல சொன்னார் அப்படிங்கிறது இப்படியேதான். அதாவது ஒரு குழப்பம் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. எதையாவது சொல்லிக்கிட்டே வாய் கொழுப்பு, செல்லூராஜ் சொன்ன மாதிரி வாய் சவடாது. ஏன்னா கிராமத்துல இன்னும் கேவலமா பேசுவானுங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் ஒரு வாய் கொழுப்பு. 2026 ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்னாலே ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாராம். என்ன இப்ப மோடியே ஜெய் ஜெகநாத்னு மாத்திக்கிட்டாரு. ஆமா அவரே ரூட்டை மாத்திட்டாரு. அது என்ன கூத்த தெரியல. அப்படிங்கிறப்ப ஸ்டாலின் சொன்னாமே கூட அது எப்படி ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்க? மோடியை ஜெய் ஜெகநாத்னு மாத்தி, ஒருவேளை பூரி ஜெகநாத் ஒரிசாவோட கிடைத்த மிகப்பெரிய வெற்றியின் காரணமா ஜெகநாத் சொல்றாரு என்னமா தெரியல. மோடியே மாத்திக்கிட்டாரு. ஸ்டாலின் எதற்காக சொல்றோம்? அங்கிருந்து ஒரு தகவல், திமுக இன்னொரு தகவலும் வருது. இப்படிதான் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிற பாரு. 2026
சட்டமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது. ஸ்டாலின் வாழ்கன்னு நீ சொல்ல போற அண்ணாமலையை பார்த்து இன்னைக்கு திமுகவிலிருந்து மிகப்பெரிய ஒரு குரல் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் வார்த்தை குழப்பங்கள், அப்புறம் சொல்லி போட்டு இல்லைங்கிறது, அப்புறம் தூண்டி விட்டு போட்டு நான் இல்லைன்னு தப்பிச்சு போறது, ஏதாவது ஒன்று சொல்லி போட்டு அப்புறம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது, இந்த மாதிரி பல விதமாக பாருங்க. இந்த வங்காள தேசத்துல அதுலேயும் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்காரு இன்னைக்கு அண்ணாமலை. வங்காள தேசத்தில் இறக்குமதி வரியை ரத்து செய்தது பிஜேபி அரசு. மற்றபடி பின்னலாடை இங்கே கான்செப்ட் விலையை கம்மியாக கொடுத்து அங்கே எல்லாத்தையும் பண்ணி போட்டு இங்கே திருப்பூர் கோண்டியா உட்காந்துருக்கு. திருப்பூருக்கு சுற்றி இருக்கக்கூடிய பல்லடம், கோவை, தாராபுரம் எல்லாமே அந்த பின்னலாடை தொழிலுக்கு ஃபேமஸான ஒரு ஊர்கள். இன்னைக்கு அந்த தொழிலே நசிந்து போய் கிடக்குது. இதெல்லாம் பாஜகவுடைய ஏற்பாடு, மிக மோசமான ஒரு அரசியலின் வெளிப்பாடு. எத்தனையோ பேர் முதலாளித்துவம் உள்ளவர் தொழிலாளிகள் போராடிட்டாங்க. பாஜக கேட்டதாகவே தெரியல. அதன் அடிப்படையில் அந்த விஷயம் அண்ணாமலைக்கும் தெரியும், ஆமா. இப்ப என்ன பண்றாரு, வேணும்னே முதலமைச்சரை நோக்கி அமைச்சர்கள் நோக்கியும் இன்னைக்கு பங்களாதேஷ்ல பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அதனால ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கிருந்து இறக்குமதி பண்ணி நம்ம இங்க மிகப்பெரிய ஏற்பாடு பண்ணிக்கலாம். இது முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் தெரியுதான்னு தெரியல, அவங்களுக்கு தெரியவே இல்லை. இதை மக்களுக்கு நீங்க விளக்க வேண்டியா. இந்த விஷயத்த ஆல்ரெடி மோடிக்கு நீங்க அண்ணாமலை விளக்கியிருந்தா விலை ஏற்றமே வந்திருக்காங்க. பருத்தி விலை ஏற்றம், மற்றபடி வேலையில்லா திண்டாட்டம் திருப்பூர் நடந்திருக்காங்க. இல்ல வங்காள தேசத்துக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய விஷயத்துல வரியை ரத்து செய்யலாமா? யோசிங்க. வரியை ரத்துக்கு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும் பட்சத்துல எப்படி திருப்பூர் வாழும்? திருப்பூரை சாகடித்தது பிஜேபி. இன்னைக்கு முதலாளித்துவம் உள்ளவர்கள் தொழிலாளிகளாவது பொது சேர்றாங்க. ஏப்பா நீங்க என்ன ரெண்டு விதமா பேசிட்டு உட்காந்துருக்க? இந்த விஷயம் எல்லாம் தெரிந்தது உங்களுடைய பாஜக அரசுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா 10% அதிகமா பண்ணலாம், வங்காள தேசத்துல பிரச்சனையா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி ஏற்றுமதி வரி ரத்து செஞ்சிருந்தாலே போதும். மற்றபடி பணம் மீதப்பு, ஜிஎஸ்டி போன்றனால ஏற்றுமதி கட்டுப்பாட்டுதனால நூல் விலை அதிகமா போச்சு. அதை கட்டுப்படுத்தினாலே போதும். அதன் அடிப்படையில இன்னைக்கு திருப்பூர் சூப்பரா வந்திருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வேணும்னே ஏன் டுபாக்கூர் மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் திருப்பதி இது வங்காள திருப்பூர்ல இருந்து அண்ணாமலை நோக்கி போயிட்டு, இதையெல்லாம் விட கட்சியினுடைய விஷயம் இப்படித்தான் நடந்துட்டு இருக்குதா. அப்புறம் அவங்களே கட்சி விட்டு விலகக்கூடிய சூழல் ஏற்படும் இல்லையா? அதுவும் நடந்திருக்கு. கட்சியில என்ன சந்தேக கண்ணோட பார்க்கிறாங்க, பதட்டத்தோட வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அதையெல்லாம் விட நான் சொந்த காரணங்களுக்காக விலகினாலுமே சரி, பாஜக எனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு 3/8/2024 நான் பாஜக கட்சியை விட்டு விலகிறேன்னு சொல்லிட்டு திருச்சி மாவட்ட துணைத் தலைவர் ஜெயகர்ணா இன்னைக்கு தலைமைக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. பாருங்க, பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இவ்வளவுதான். யாரோட நிலைமை? தொண்டர்களுடைய நிலைமை, நிர்வாகியோட நிலைமை. அதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரிந்திருந்துமே கூட தன் பதவியை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் இன்றைக்கு துடித்து கொண்டிருக்கிறார். ஏதாவது வகையில பொய், ஃப்ராடு, பித்தலாட்டத்தை பண்ணி இங்கிலாந்து போக விடாம அப்படியே சப்ஜெக்ட் பண்ணி நம்ம பாஜகவுடைய தலைமை போஸ்டரை ரன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். இதுக்கு தொண்டர்களை எவ்வாறு பயன்படுத்துவது போட்டு அது ஒரு கும்மான கட்டம் போட வச்சுட்டு உட்காந்துருக்கிறாங்க. இப்படி இல்லாம இருக்கக்கூடியவர் மீண்டும் பாஜகவுடைய மாநில தலைவராக போடலாமா? கட்டாயமா போடக்கூடாது. இப்படிலாம் போட்டீங்க அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக மிகப்பெரிய ஒரு தோல்வியை அடையும். ஆமா, ஸ்டாலின் 2026 தேர்தலுக்கு முன்னால ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்க. நடக்க போவது என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னால ஸ்டாலின் வாழ்கன்னு அண்ணாமலை தான் சொல்ல போறாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. காலம் கட்டாயமாக பதில் சொல்லு. இந்த மாதிரி வாய் சவடாடு, வாய்க்கொழுப்பு, பித்தலாட்டம், ஃப்ராடு உள்ள நபர்களுக்குமா இந்த 40க்கு 40 திமுக அள்ளி கொடுத்த மாதிரி யாரு கண்டா? 234 தொகுதியுமே திமுகவுக்கு இந்த தமிழகம் அள்ளி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம் அந்த அளவுக்கு இங்க இருக்குது. பாஜகவோட அதிமுக அவுட்டு முடிஞ்சு போச்சு. அடுத்ததா சொல்லக்கூடியது பாஜகவும் வாய் சவடால் வாய் கொடுப்பு. அந்த கட்சிக்குள்ளேயே அங்கீகாரமே எல்லாம் விளையிட்டு இருக்கிறாங்க.
ஜெயகர்ணா போன்றவர்கள். இவரு வந்து பதவியை தக்க வச்சு எப்படா போய் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாரு. இங்கிலாந்துக்கு படிக்க போறது தடை செய்ய முடிஞ்சு போச்சு. வேணாண்டா அப்பான்னு போட்டு இங்கிலாந்து சிறுமிகள் அது சம்பந்தமே இல்லாம அந்த கொலை செய்யப்பட்ட விஷயத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்கிற மிக கேவலமான ஒரு எண்ணத்தை அண்ணாமலை இருக்கக்கூடிய சமயத்துல 2026 சட்டமன்ற தேர்தல் பாஜக தமிழகத்தில் எவ்வாறு ஜெயிக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு கட்டாயமா. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன பாஜக ஜெயிக்காது, அதை மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் திமுக எந்த அளவுக்கு ஜெயிக்குதோ அந்த அளவுக்கு இவர் வாழ்க ஸ்டாலின், ஸ்டாலின் வாழ்க, திராவிட மாடல் ஆட்சி வாழ்க, திமுக வாழ்கன்னு அண்ணாமலை கத்த போகிற அந்த காலம் விரைவில் வரத்தான் போகிறது. மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம். நன்றி.